ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. நேற்றோடு 28 ஆண்டுகளை நான் என்னுடைய ரீபான் பிறந்த நாளில் இருந்து இன்று வரை செய்கிறதான இந்த ஊழியத்தை கணக்கில் கொண்டு 28 ஆண்டுகளாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் என்று நான் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நான் மறுபடியும் பிறந்தேனோ அந்த நாளில் இருந்தே நான் முதலாவது என்னை சாட்சி சொல்வதற்காக அழைத்து செல்வார்கள். நான் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சபையிலே பிரதர் கண்டக்டர் ஜெயபால் அவர்களும் அன்று அங்கு ஊழியத்திற்காக படித்து முடித்து வந்த பிரதர் ஜான்சன் அவர்களும் என்னை இணைச்சுவார்கள், ஊழியத்துக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி நான் அந்த நாளில் இருந்தே அந்த சாட்சியுள்ள அந்த ஒரு என்னுடைய சாட்சியை ஊழியமாக சொல்லி வாலிபர்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரையிலும் நான் அதை சாட்சியோடு கூட அதே வேளையிலே ஆண்டவர் என்னை படிப்படியாக அழைத்து ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்து ஊழியக்காரனாக மாற்றிய அந்த ஆண்டவருக்கு நான் அதை அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்து இன்று வரை அதை நான் என்ன செய்கிறேன், நடத்தி கொண்டு வருகிறேன். இன்னும் எஞ்சுள்ள நாட்களெல்லாம் கர்த்தர் தாமே எனக்கு துணை நின்று என்னை பாதுகாத்து அவர் இந்த வழியிலே என்னை வழிநடத்தி செல்வார் என்று விசுவாசிக்கிறேன். இன்று வரை கர்த்தருக்கு ஒரு உண்மையாய் ஊழியம் செய்வோம், சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கும்படியாக எந்த இடமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் அது மரண வீடாக இருந்தாலும் நிச்சயதார்த்த வீடாக இருந்தாலும் ஒரு திருமண வீடாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய இரத்தத்தை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நான் சொல்லாமல் பிரசங்கம் செய்ய மாட்டேன், அதை சொல்லாமல் இருக்க மாட்டேன். எத்தனை இந்துக்கள் வந்து இருந்தாலும் இயேசு நல்லவர் என்பதை சொல்லிவிட்டு தான் மற்றுமுள்ள வாழ்த்துதலை ஆரம்பிப்பேன். இப்படியாக கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். நான் எதற்கும் இன்று வரை நான் என்ன செய்ததில்லை, பயந்து வாழ்ந்ததில்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் பயந்ததே கிடையாது. எந்த விதத்திலாகிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இயேசு கிறிஸ்து எந்த நாளிலே என்னை பிடித்தாரோ அந்த நாளில் இருந்து ஒரு இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு
லக்கு என்று ஒன்று உண்டு. லக்குன்னா லக்கி அல்ல, எனக்கு எந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இலக்கு என்று சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்க, டார்கெட். இன்னைக்கு இந்த உலகமே டார்கெட்ல தான் போயிட்டு இருக்கு. பிரதர் அருமையா சொன்னார், அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்வது ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், நாங்கள் அதை ரீச் பண்ணோம். எங்களுக்கு கீழே உள்ளவங்களை அவங்களை ரீச் பண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அவங்கள மேய்க்கணும். அப்படித்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு இதும் பார்த்து செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய இந்த வேலையிலே ஒரு டார்கெட் உங்களுக்கு உண்டு. இந்த மாசத்திலே நீங்கள் இந்த விதமாக ஒருவேளை அந்த பேங்க்ல லோன் வாங்கின கலெக்ஷன் பண்றதா இருந்தா, போன மாசம் 30 லட்சம் தான், இந்த மாசம் 35 லட்சம் சொல்லி அந்த டார்கெட்டை வைத்து விடுவார்கள். உலக்கு ஒன்றை வைத்து விடுவார்கள். அது இந்த உலகத்தின் காரியம். உலகத்துக்காக வேலை செய்யும் பொழுது ஒரு இலக்கு, ஒரு டார்கெட் ஒன்று உண்டு என்றால், ஆண்டவர் நம்மை அழைத்த அந்த அழைப்பிற்கு ஒரு லக்கு உண்டு, ஒரு இலக்கு ஒன்று உண்டு, ஒரு டார்கெட் உண்டு. அந்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது அந்த பரவ அழைப்பின் பந்தய பொருளுக்காக, ஆண்டவர் நமக்கு தரப்போகும் பரிசுக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகும் கிரீடங்களுக்காக நாம் அந்த லக்கை நோக்கி தொடர்கிறோம். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவார். 2:10 நாம் பார்க்கும் பொழுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபதிரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாகு. ஒரு அலையில சொல்லுவோமா? நீ மரண பரியந்த உண்மையாகு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரு. ஒரு அலையில சொல்லுவோமா? மரண பரியந்த நீ உண்மையாக இருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன? ஜீவ கிரீடம். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கன்னா சபைக்கு ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த விசேஷத்திலே சோதரம் சொன்ன பொழுது, மரணம் பரியந்த உண்மையாயிரு, மரணம் பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு நிச்சயவேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிரீடம் வைத்திருக்கிறார். அது வாடாத கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. சோதரம் அநேக கிரீடங்கள் ஆண்டவரிடத்திலே உண்டு. நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கு தகுந்த ஒரு கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கு பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சோதரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தவர்களிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்கிறார். ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஊழியத்துக்காரனாய் வரவில்லை, பந்தாவாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஊழியக்காரனாக வரவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அதற்காக நான் படித்த படிப்பு, எனக்கு இருந்தால எல்லா தகுதியையும் நஷ்டம் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, 7வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பவுல் தான் சொல்லுகிறார்,
கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள் ஆகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். அது சாதாரண மரணத்தை அவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான மரணம். இயேசு கிறிஸ்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாரா? இல்ல நோய் வந்து செத்து போனாரா? படுக்கையில நீண்ட நாள் கடந்து செத்து போனாரா? இல்லை. பாடுபட்டார், சிலுவை சுமந்தார், அவமானம் அடைந்தார், நிந்தை தாங்கினார், பல சோதனைகளை அவர் பட்டார். சாத்தானவன் அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போய் சோதனை செய்தார். எல்லா சோதனைகளிலும் அவர் சொன்னது வசனம் தான், வார்த்தை தான். வார்த்தையை கொண்டு சாத்தானை முறியடித்து அவர் ஊழியத்திலே வெற்றி சேர்ந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அறிவு சொல்லுவோமா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை போல, அந்த மரணத்தை போல அவர் தான் சொல்கிறார், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். செய்கிற தொழிலாக வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாக எண்ணுகிறேன். தூக்கி எறிந்து விட்டுதான் ஊழியத்திற்கு வந்தார் பவுல். கர்த்தரை நியமப்படித்தான் அழைத்தார். நல்ல ஒரு வேலையிலே இருக்கும் பொழுது வேலையை விட்டு ஊழியம் செய்ய என்று சொல்லி அழைத்தார். ஒரு மத்தியான வேலை, ஒரு மத்தியான வேலை. ஆண்டவரே, நான் வருகிறேன், நீர் தான் என்னோடு கூட பேசுகிறீர் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம், ஒரு வேலை. நான் அநேக ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்ஜிஎஃப்ல வேலை பார்த்தவர்கள், HAL வேலை பார்த்தவர்கள், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துவிட்டு ஊழியத்திற்கு வந்து பிறகு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல இழப்புகள் எல்லாம் நான் கண்கூடாக பார்த்தவர். ஊழியத்துக்கு வந்தா அள்ளிடலாம் நினைச்சிட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க கடைசியில பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு கூட வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட புதியதிலே ஊழியக்கார அம்மா ஜெயந்தா என்று சொல்லக்கூடியது அந்த அம்மா, அவரிடத்துல நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு. அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்ப நீ ஊழியம் செய்ய ஆரம்பித்தா உனக்கு ஒரு வேலையும் கிடையாது, உனக்கு ஒரு 10 பைசா வருமானமும் இல்லை. உன்னை பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வயிற்று பிழப்புக்காக வருமானத்துக்காக நீ ஊழியம் செய்யற அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஊழியத்தை என்ன செய்வார்கள் குறித்து குற்றம் சொல்வார்கள். அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்காது. நல்லா சம்பாதனை பண்ணு, 4000 5000 என்று நீ சம்பாத்தியம் பண்ணும் பொழுது வேலையை விட்டு நீ ஊழியம் செய், கர்த்தருனை மகிமைப்படுத்துவார். அவள் அந்த நாளில் சொன்ன வார்த்தை அதே போலத்தான் என்னுடைய வருமானம், சம்பளம் என்பது ஒரு 6000க்குள்ளாக சம்பளம். ஆனால் அலவன்ஸ் அது எது பார்க்கும் பொழுது அவருடைய வருமானம் 30,000க்கு அதிகமாக உண்டு. அப்படி என்னை ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அந்த வேளையில் தான் ஆண்டவர் என்ன செய்தார், அழைத்தார். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவர்தான் என்னை அழைக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி
நான் செய்தேன். உடனே அன்றே அப்பொழுது அந்த எந்த வேலை நான் அப்பொழுது நின்று கொண்டிருந்த இடம் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்க்கிள், அதில் நீங்கள் இந்த குயின்ஸ் ரோடு வழியாக நீங்கள் போய் அந்த 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 இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்க்கிளில் ரைட்டில் கட் பண்ண அந்த அந்த ரோடுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த ரோட்டில் அங்கே ஒரு ஆஃபீஸ், எம்எஸ்டிசி என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அப்படி கீழே வந்து மத்தியானம் ஒரு 2:30 மணி இருக்கும், ஒரு ஜூஸ் குடிப்போம்னு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையில் தான் ஆண்டவர் என்னை அழைத்தார். ஊழியத்துக்கு வா, வேலையை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வா என்று என்னை அழைத்தார். தேவனுடைய அந்த நிமிடமே அதற்கு சம்மதித்தேன். அந்த நாளிலே ஓனிடத்தில் பேசிவிட்டு நான் வேலையை விட்டு விட போகிறேன் என்றேன். இந்த மாதத்தோடு நான் வேலையை விட்டு விடுவேன் என்று சொல்லி ஓனர்கிட்ட பேசினேன். அவரு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் நினைச்சாரு இவன் ஏதோ ஒரு ட்ரெண்ட் வைக்கான், சம்பளத்தை கூட்டி கேட்கறதுக்கோ நம்மளை விட்ட வேற ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றானோ, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை விதியா விட்டுரு அப்படின்ட்டாரு. நான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணேன். ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லுவாரோ நான் நினைச்சேன். அவர் என்னடா அவருடைய எண்ணம் அப்படி போன உடனே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வேலையை விட்டு விட்டேன். ஒரு வேலையை சொல்லுவோமா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல. மாத்திரமல்ல, நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் என்று சொல்கிறார். அநேகர் நினைச்சுவாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, நான் எல்லாத்திலுமே தேர்ச்சி போட்டுட்டேன், இன்னை போல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்து சிலவங்க எல்லாம் வேலையில அப்படியே இருப்பாங்க. கொஞ்சம் அந்த வேலையை கொடுத்த உடனே நான் தான் இனிமே எல்லாம், இனிமே எனக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்படிதான் ஒருத்தனை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஒரு சபையை கொடுத்தேன், பிரான்சி சபை. அந்த சபையில 2 பாடல்கள் பாடும் பொழுதே அப்படியே அக்கினி இறங்கும். அவ்வளவு அருமையான ஒரு சபையை நான் நடத்தி கொண்டு வந்தேன், பிரான்சி சபையை. அதை அந்த நாய்க்கு கொடுத்தேன். அப்படிதான் சொல்லணும், நன்றி கெட்ட நாய். 2 மாதத்திற்குள்ளாக அந்த சபையை மூடிவிட்டு வந்து விட்டான். அடுத்த வாரத்திலிருந்து நீ வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் சொன்ன உடனே மறுவாரம் நான் போக ஆரம்பித்தேன். அங்கு போய் என்ன செய்தேன், நின்றேன். அந்த நாளிலே ஆராதனையும் நான் தான் நடத்தினேன். முடிந்த பொழுது அந்த இடத்தை கொடுத்தவரிடத்திலே நான் நின்ற பொழுது அவர் சொன்னார், ஐயா நாங்கள் வேற யாரையாவது வச்சு போட்டுக்கிறோம், உங்களுக்கு வர முடியல, நான் எங்களுக்கு செட் ஆகல அப்படின்ட்டாங்க. நான் நினைத்தது என்ன, இவன் போய் அந்த ஊழியத்தை நடத்தட்டும், ஒரு சபை ஊழியத்தை எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். எவ்வளவு காரியத்தை செய்தேன். 3 வருட படிப்பை 5 வருடமாக படித்தவன், அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தேன். ஊழியத்தை மூடிட்டு வந்தேன். நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறொரு பிரதத்தை விசாரித்த பொழுது எந்த வீடு அந்த இடத்தை கொடுத்து ஊழியத்திற்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார்களோ அவர்களை ஒதுக்கிவிட்டு அங்கு உள்ள ஒரு தமிழ் பொண்ணுக்கு அவன் என்ன செய்திருக்கான், வந்து சங்கீதவாசி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு முதலிடம். அவன் செய்த காரியம் 1 2 கிடையாது. நம்முடைய சபையில் சில காரியங்கள் சொன்னால் என்னுடைய வாய் இந்த இடத்துல சொன்னா சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள் எல்லாம் செய்தவர் தான். எனக்கு அந்த சபை இழந்து விட்டவங்க சொல்லக்கூடதான் நான் ஐசியூல போய் உட்கார்ந்தேன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மே 14ஆம் தேதி, மே மாசம், ஏப்ரல் மாசம் அந்த சபை அப்படி போன உடனே மே மாசம் என்னுடைய வேதனை சொல்ல முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே,
திருப்பி அவனை இங்கு ஏற்றினால் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க சும்மா இருங்க. அவனுக்கு தாய் ஒரு தருதலை. அவள் சொல்லுவாள், ஆமா உங்களுக்கு என்ன, அவன் தான் நல்லா வொர்ஷிப் பண்றான், நல்லா மெசேஜ் கொடுக்குறான், ஒழுக்கம் இல்லையே, ஊழியத்துக்கு ரிட்டையர்ட் கிடையாது, நான் சாகு வரை நான் ஊழியம் செய்வேன், நான் இனிமேலும் நான் என்னுடைய பிள்ளையை ஊழியத்துக்கு நான் அழைத்து நான் ஒருவேளை நிறுத்தினால் அவனுக்கு உடன் ஊழியக்காரன் தான். என்னுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவன் முழு பொறுப்பையும் எடுக்க முடியும். அதுக்காக நீங்க ஓரமா உட்காந்து செத்துக்கோங்க, அண்ணன் எப்போ ஜாமான் திண்ண எப்போ காலியாகும் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே, நடந்தது என்ன பாத்தீங்களா? அதான் கர்த்தர் சரி, சபையை விட்டே திறந்துப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் அடைந்தாயிட்டு, நான் அதான் சொல்றேன், நான் அடைந்தாயிட்டு, நான் தேர்ந்தவன். இன்றைக்கு வரை நான் ஒரு பெரியவனா நான் என்னை நினைத்ததே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு என்னுடைய உயிர், ஊழியம் என்பது என்னுடைய உயிர். எந்த நாளிலே என்னை ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து அதை ஊழியத்தை நான் இன்றளவு நான் பொறுப்பாக செய்கிறேன். இன்றளவு என்னுடைய உயிர் துடிப்பு இந்த ஊழியத்தில் தான் காணப்படும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். ஆசை வேணுயா, பணம் சம்பாதிப்பதில் உள்ள ஆசை, உலகத்தில் பெரியவனாகணுங்கிற ஆசை, பெரிய மதிப்பு மரியாதை வேணுங்கிற ஆசை, இந்த ஆசை அது உலகத்தின் ஆசைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எதையாவது செய்ய வேண்டும், அவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். அவரும் என்னையும் அழைத்தாரே, என்னையும் ரட்சித்தாரே, என்னையும் அவருடைய ரத்தத்தாலே கழுவினாரே, என்னையும் பரிசுத்தவனாய் மாற்றினாரே. பாவி என்னை, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லுவார். அப்போஸ்தலர்களிலே பிரதான பாவி நான் என்று சொல்லுவார். ஆனா அவருக்கு அவர் அப்படி சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுவேன், நான் மகா பிரதான பாவி, என்னையும் ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவி அழைத்து சுத்திகரித்து நீதிமானாக்கி பரிசுத்தவான்களின் சபையில நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று ஒரு ஊழியக்காரனாய் அங்கீகரித்து மாத்திரமல்ல, என்னை படிப்படியாய் உயர்த்தினாரே, ஆசாரியரும் ராஜாவும் ஆக்கினாரே. ஆண்டவருக்கு, அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆசையாய் செய்ய வேண்டும், ஆசையாய் நினைச்சுகிறேன், தொடர்கிறேன். என்னுடைய ஓட்டத்தை ஆசையாய் நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்க இப்படியே பேசுங்க, சாயந்தரம் 5 மணி ஆனாலும் சரி, இல்ல 6 மணி ஆகி நேரம் இருட்டி கொண்டு வந்தாலும் சரி, பேச்சை நிப்பாட்டாம இயேசுவை குறித்து சொல்ல 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 சொல்லிக்கொண்டே இருக்கும். எனக்கு அது பசி தாகம் எதுவுமே வராது. எல்லாம் சொல்ல தண்ணியே குடிக்காம கூட பேசிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய உயிர் மூச்சு இயேசு, இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ரட்சகர், அவரே என்னுடைய மீட்பர். அதே வேளையிலே நான் எல்லாவற்றிலும் நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், எல்லாத்திலையும் தேறிட்டேன். இந்த எண்ணம் கிடையவே கிடையாது. இன்னும் தேவை, இன்னும் கிருபை தேவை, இன்னும் ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும். நான் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு ஒப்பிட்டு நான் நினைத்ததே கிடையாது. நான் எல்லாவரையும் சிறியவர். நான் இப்பொழுதும் சொல்ற ஏஜி சபையுடைய மீட்டிங்ல போய் உட்கார்ந்தோம்னா ஒவ்வொருவரும் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றோம், இவங்க எல்லாரையும் பார்க்கிறோம், நான் சிறியவங்க. கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? பிரியமானவர்களே, நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லிவிட்டு, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று செய்கிறேன், ஒன்று
செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 3 காரியம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அந்த அழைப்பிலே உண்மையாக ஊழியம் செய்வதற்கு 3 காரியங்கள் வேண்டும். முதல் காரியம், ஆசையாய் தொடர வேண்டும். விருப்பமே இல்லாம நீ ஒன்றுமே செய்ய முடியாது. விருப்பம் இல்லாம நீ ஊழியமே செய்ய முடியாது. உனக்கு விருப்பம் வேற ஏதோ ஒரு பக்கத்திலே சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டு இந்த பக்கத்திலே ஊழியம் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஊழியம் செய்யணும்னு நீ நினைச்சா அந்த ஊழியத்துல உன்னை உயர்வை பார்க்கவே முடியாது. ஆசையாச்சு உள்ளவெல்லாம் பொங்கி ஆசையோடு செய்யணும். எந்த நேரத்திலும் ஊழியம் பண்ணி சொன்னா உன்னுடைய உள்ளமெல்லாம் மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்யணும். அப்படித்தான் ஆண்டவர் என்னை நடத்தி வருகிறார். எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஓசியா 13ஆம் அதிகாரம் 1வது ஓசியா 13 5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். என்னையும் ஆண்டவரை பிடித்தார். வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு வனாந்தரம் என்ன தெரியுமா? பாலைவனம், சஹாரா பாலைவனம். எல்லா கண்டங்கள்லையும் பாலைவனங்கள் உண்டு. ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள இந்த சஹாரா பாலைவனம் 94 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் நிறைந்த ஒரு பெரிய பாலைவனம். எத்தனை லட்சம்? 94 லட்சம் சதுர கிலோமீட்டர். சதுர அடி அல்ல, சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பெரிய பாலைவனம். அங்கு சூடு, வெப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? 50 டிகிரியிலிருந்து 58 டிகிரி வரை இருக்கும் சென்டிகிரேட். அப்படிப்பட்ட பாலைவனம். அங்க இருக்கிறதான மக்கள் அங்குள்ள தப்ப வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் கூடாரம் போட்டு வாழுவாங்க. வெப்பம் அதிகமாகி தண்ணீரே கிடைக்கலன்னா அப்படியே கூடாரத்தை பெய்து கொண்டு வேற எங்கேயாவது போய் எரிச்சுவாங்க. அப்படி மாறி இருந்து கொள்வார்கள். பனி விழும் வேளையில பனி கட்டியமாக அங்கு தேங்கி நிற்கும். அப்படியும் ஒரு சமயம் அங்கு உண்டு. எப்படி ஒரு கடல்ல இருந்து கடல் கரைகளில் இருந்து நீங்கள் கடல் பரப்பை பார்த்தால் கண்டுக்கு எத்தனை தூரம் வரை கடல் தண்ணீர் தெரியுமோ அதே போல இந்த சஹாரா பாலைவனத்துல எப்படி இருக்கு தெரியுமா? மணலா தெரியும். அப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு இடம் தான். ஆனா அங்கும் சோலைகளும் உண்டு. நைல் நதி, அந்த சஹாரா பாலைவனத்தின் ஊடாகத்தான் நைல் நதி செல்கிறது. நதியின் இரு புறங்களிலும் எண்ணற்ற மரங்கள், செடி கொடிகள், பச்சை பசேலும் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வனாந்தர வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, வனாந்தர வாழ்க்கையிலே அதிலே தனிமை கொடுக்கிறோம். சில வேளைகளிலே இந்த தனிமையின் வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? உறவுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையும் கூட கர்த்தர் எப்படி அவருடைய அன்பு உறவை நம்மிடத்திலே காண்பிக்கிறார். அவருடைய பாசம், நேசம். நம்முடைய வனாந்தர வாழ்க்கையிலே நாம் படும் வேதனைகள், சோதனைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அவர் நம்மை காட்டுகிற பாசம், நேசம் என்ன செய்கிறது? நம்முடைய எல்லா துன்பங்களையும் விட்டு ஆண்டவர் பேரிலே நாம் ஒரு பற்றுதலாக இருக்க கிருபை செய்கிறது. வேதனை நிறைந்த அந்த வனாந்தர வாழ்க்கையிலே அங்கும் ஒரு பாலைவனத்தை பூக்க செய்ய, பாலைவனமாக செடிக்க செய்ய
நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய பாலைவன வாழ்க்கை சோலைவனமாக மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வை செழிக்க பண்ணுகிறார். அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வறட்சியோடு காணப்படுகிறதான வேளைகளிலே ஆண்டவருடைய ஆவியை பொழிந்து நம்முடைய உள்ளத்தை அவருடைய அன்பாலை நிரப்புகிறார், அவருடைய வல்லமையாலே நிரப்புகிறார், அவருடைய அபிஷேகத்தாலே ஆசிரியர் நம்முடைய பாத்திரம் நிரம்பி ஒழியத்தக்கதாக நம்மை நிரப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொன்னார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொன்னேன் ஒரு வார்த்தை, சங்கீதம் 119:92 உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் அதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆறுதல், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான பலன் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். வேதம் தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. எந்த துக்க சமயமாக இருந்தாலும் அநேக வேலைகளில் என்னை துக்கம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நான் நினைச்சுவேன், அப்படியே பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். சில வேலைகளில் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய வல்லமை அப்படியே இறங்கும், அவருடைய பிரசனை ஆட்கொள்ளும். அப்படியே உள்ளத்தில் உள்ள எல்லா விசாரங்கள், எல்லா விதமான கவலைகளும் நீங்க ஒரு மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை தேவன் எனக்கு தருவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயா 46:40 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன் என்று சொல்கிற கர்த்தர் அல்லவாக. அப்படியாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி சென்ற பொழுது 40 வருடங்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல சென்னை சில்க் இருந்ததா, ஆரம்பி இருந்ததா, போத்திஸ் இருந்ததா, பேட்டா ஷோரூம் ஹலோ உங்களதான் கேட்க 40 வருஷம் நடத்துறாருங்க. அப்ப 40 வருஷத்துல அவங்களுடைய பிள்ளைகள் அப்படியே குழந்தையாவே இருந்தாங்களா? ஹலோ, அவங்க போட்டிருந்த சட்டை, பேரண்ட்ஸ் போட்டிருந்த சட்டை பழசாகவும் இல்லை, கிழியவும் இல்லை. அவங்க போட்டிருந்த பாதரட்சை பழசாகவும் இல்லை. அப்ப சிறு குழந்தைகளாக இருந்தவங்க வருஷம் வருஷம் வளரும் பொழுது அந்த செருப்பும் பெரிதாகி கொண்டே வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க போட்டிருந்த சட்டையும் பெருசாக்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை எப்படி நடத்துகிறார்? உன் தேவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நடத்துகிறார். நீ அந்த ஆண்டவரை நம்பு, அந்த ஆண்டவரை பற்றிக்கொள். ஆண்டவரை விட்டு போகாத, சாபக்கேடான ஒரு கூட்டம் போகாத, சாபத்தை உன் குடும்பத்திற்கு வர வைத்துக் கொள்ளாது. உன் பிள்ளைகள் சீரழிந்து நாசமாய் போகிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் சேர்ந்தான். எதுவாக இருந்தால் விசுவாசத்திலையும் பரப்பது, விசுவாசத்தோடு. ஆம், 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, ஆசையாய் தொடர வேண்டும், ஆசையோடு கூட செய்ய வேண்டும். இரண்டாவது, அவர் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து, பின்னால என்ன நடந்ததோ எல்லாம் forget it, எல்லாத்தையும் மறந்துடும். விட்டு போனாங்களா? உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சா? மறந்துரு. முன்னானவைகளை நாடு, முன்னானவைகளை ஒண்ணு, பின்னானவைகளை மறந்துடும். Past is past. அல்லேலூயா. நீ அந்த இடத்துக்கு வந்துடணும். கடந்ததை நினைத்து நீ கலங்கிக்கிட்டே இருந்தா நீ ஒரு நாள் விட மாட்டேன். கடந்து வந்த பாதைகளை நினைக்கலாம், ஆனா கடந்ததையே நீ நினைச்சுக்கிட்டு, போனதையே நினைச்சுக்கிட்டு, ஐயோ போயிருச்சு, எனக்கெல்லாம் எவ்வளவோ போச்சு,
எதை நினைத்தும் நான் கலக்கவில்லை. எல்லாத்தையும் அடிட்டு போகும்போதும் எனக்கு கலக்கம் இல்லை. சனியை ஒழிஞ்சதே அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். முன்னானவைகள் என்னது? இயேசு கிறிஸ்து உனக்கு முன் செல்கிறார். ஜெய கிறிஸ்து உனக்கு முன் செல்கிறார். எபிரேயர் 12:1 எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் 12:1. ஆகையால் மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் சொல்றாரு, சொல்றோம், பின்னானவைகளையும் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி, டார்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் பவுல் அவருடைய வாழ்க்கையை சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே பாடினாரு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எபிரேயரிலும் கூட நாம் அந்த 12ஆம் வசனத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையோடு ஓடுவோம். பொறுமையோடு கர்த்தர் அந்த நமக்கு வைத்திருக்கிற இலக்கு மோட்சம், பரலோகம், அந்த பாக்கியத்தை நாம் அடையும்படியாக ஓடுவோம். அங்கு நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், இன்னும் அநேக கிரீடங்களே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுவோம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் பரிசை பெற வேண்டும் என்று ஓடுவான். அப்படித்தான் நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் என்னையும் அழைத்த நாளிலிருந்து இன்று வரை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இலக்கை நோக்கி, அந்த பரலோகத்தை நோக்கி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த ஓட்டத்திலே எனக்கு எதிர்ப்படுகிறவர்கள், என்னை சந்திக்கிறவர்கள், எனக்கு என்னை சூழ்ந்து கொள்கிறவர்கள், என்னை அழைத்தவர்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டு நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு நாளிலே கர்த்தரை வருவார். அவர் என்னை அவரோடு கூட அழைத்துக் கொள்வார் என்ற விசுவாசம். ஒருவேளை நான் மரித்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல மரித்தோரிடத்திலிருந்து எழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உண்டாகும்படியான ஓட்டம். அல்லேலூயா. மரிச்சு போனா குழியிலேயே கிடப்பதில்ல. ஆண்டவர் வரும் பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் நீதிமான்களாய் மரித்தோரிடத்திலிருந்து எழும்பி ஆண்டவரோடு கூட செல்லத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயங்களுக்காக இலக்கை நோக்கி தொடரும்படியாக உங்கள் எல்லாரும், நீங்கள் ஒரு இலக்கு வேண்டும், ஒரு டார்கெட் வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு டார்கெட்டோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீங்கள் இதை கை கொண்டால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பை நடத்துவார், உங்களுடைய ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களை கர்த்தர் நிறைவு செய்வார். உங்களை தேவன் பொறுப்படுத்தி நல்ல ஒரு பாத்திரமாக வரைந்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வைத்தக்க ஒரு அபிஷேகத்தோடு உங்களை வளமையாய் நிரப்புவார். அவருக்கே மேம்பண்டாகட்டும். அவருக்கே நான் துதிக்கிற மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.